சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தாவே மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் பொல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், அது உண்மைதான். ஆனாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க. 4 வார்த்தை நல்ல விதமாக அன்பாக பேசினா போதும், எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டுருவாங்க இந்த ராசிக்காரங்க. பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தான் சொல்லக்கூடிய கருத்தை தான் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை யாருக்கும் பயப்படாமல் சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ராசிக்காரங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்கும், எங்கே போனாலும் நிர்வாகத்திறமை சிறப்பாக இருக்கும், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எதிரி பயங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லை. உக்காந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி படிக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அஞ்சான் நெஞ்சன், அதனால தான் சொல்கிறாங்க. பெரும்பாலுமே சிறப்பான யோகம் பெறக்கூடிய யோகங்கிறது உண்டு. வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்து நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களா இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னாடி, குழந்தை பிறகு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குடும்பம், நல்ல வாக்கு வன்மை கூட யோகங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். தேவையில்லாத விரோதம் ஏற்பட்டுரும். நல்லவங்க நம்பி ஏமாந்துருவீங்க. எந்த அளவுக்கு கோபம் இருக்குதோ அது மாதிரி கள்ளங்கவடம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க. நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேசியே காரை சாதிச்சுட்டு உங்களை பின்னாடி இருந்து ஒரு பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்குமே தவிர ஒரு நல்ல அமைப்புங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு தான். தோஷங்கிறது பெருசாக உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அதே மாதிரி முன்னோர்களுடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க இந்த சிம்மராசிக்காரங்களை. நீங்கள் முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கூடவே சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிதிபதியாக இருக்கிறதால சிவ வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பல நிலையில பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு ஏக்கம் தான். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்புங்க. கேது பகவானுடைய அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்பு பலமாக இருந்திருக்கும். வாழ்க்கையில் ஏகப்பட்ட அடிபட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் தான் மன அழுத்தம் குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குங்க. இந்த நேரம் சூரிய பகவான் நீச்ச அடைகிறார். அதனால உங்கள் ராசி அதிபதி நீச்சடைகிறது. நீச்ச பங்கு ராஜயோகம் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எந்த செயல்பாட்டிலும். சூரியனும் சுக்கரனும் சேர்றது சுக்கராதிபத்திய யோகம் இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நல்ல மாற்றம் தான். சகோதர வகையில் சிறப்பாக இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் அண்ணன் தம்பி உறவில் ஒரு சண்டை சச்சரவு இருந்திருக்கும். உங்கள் செயல்பாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, அவங்க செயல்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காது. உங்கள் வயசுக்கு பின்னாடி பிறந்தவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய உங்களை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களே, உங்களை திட்டுறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த சூழ்நிலை நீங்குது. சகோதர உறவு வகையில் நல்ல மாற்றம் தான். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். அண்ணன் தம்பி உறவுல பாதிப்பு இல்லைங்க. இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பே வெளி நபர்களால தான். என்னதான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவுல பிரச்சனையா இருக்கட்டும், வாழ்க்கை துணை வழியில பிரச்சனையா கூட இருக்கட்டும், வெளி நபர்களை வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்க கூடாது. உங்க சொந்த தலையீட்டுல அவங்களை ஒரு அனுமதி இல்லாம பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது. அதே மாதிரி நீங்களுமே மத்தவங்க விவகாரத்துல தலையிடாம இருந்துட்டா சிறப்பா இருக்குது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறது பல நன்மை தரக்கூடிய நேரம் தான். பண வரவு சிறப்பா இருக்கும், தேவை பூர்த்தி ஆகும். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளாரையே நீங்கள் படாத பாடுபட்டு இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்காக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறது, பணம் கொடுக்கல் வாங்க ஈடுபடுறது வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி வீடு மனை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம், அது எல்லாமே கூட யோகம் தான். பெத்தவங்களையிலே சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு மன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, தாய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுகிறாங்களே ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனாலுமே பெத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க. அதுவுமே தாயோட ஆதரவுங்கிறது சிறப்பாக இருக்குது. ஊருக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே. அந்த மாதிரி தாய் வழியில உங்களுக்கு சிறப்பான பலன் தான். தாயோட ஒரு அன்பு பாசங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அதனால பெற்றவங்களை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சிறப்பான நேரம் தான். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கும். எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியோட தைரியத்தோட செயல்படுறீங்களோ இயற்கையாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானம் நீங்குது, பேர் புகழ் கிடைக்கும். இழந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் வீட்டு கொண்டு வரலாங்க. கொஞ்சம் கவனம் கொடுங்க, அவ்வளவுதான். நல்ல வருமானம் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் தான்.
குழந்தைகளால் எப்பயுமே சிம்மராசி அன்பர்களுக்கு பாதிப்பு இல்லை. கொஞ்சம் இந்த உடல்நல தொந்தரவு வந்தால் தான், இந்த சின்ன குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் அவங்க வழியில் கொஞ்சம் வம்பு வழக்கு வந்தால் தான். மற்றபடி ஒரு மேலான குழந்தைகளை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். அதனால குழந்தைகளை நினச்சி பயப்பட வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்கினா போதும். குழந்தைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி செல்வ வனம் சிறப்பான நேரம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெருசாக பாதிப்பு இல்லை. சனி வக்கரமாக இருக்கிறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை நம்புங்க, சிறப்பாக இருக்குது. சனி வக்கரமாக என்னாலுமே வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. இருக்கிறத கொண்டு நீங்கள் சமாளிக்க பாருங்க. அற்புதமான வார காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஷ்டம சனி ராகுவோட சேர்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால இந்த வெளி மாநிலம் வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இடமாற்றம் உண்டாகும். உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு பெருசாலினாலுமே கொஞ்சம் இந்த நேரம் அதிகப்படியான பேர் வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சியை செய்ய பாருங்க. வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் அலர்ஜி மாதிரியான பிரச்சனை எல்லாமே ஏற்படும். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த உப்பு இந்த காரத்தை முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் இந்த விஷயத்த குறைச்சிக்க பாருங்க. சாப்பாட்டில் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி நல்ல மாற்றம் தான். வேலையில இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு இறுக்கமான மனநிலைமை நீங்குது. மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை இல்லை. அதுக்காக மனம் விட்டு பேசுறங்கிறதுக்காக நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுறதை விட இனி நடக்க போகிறதை பேசிக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. கோபம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அது உங்களுக்கு ஒரு பக்கம் பலமா கூட இருக்கலாம். ஆனா குடும்ப வாழ்க்கையில கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போக பாருங்க. விட்டு கொடுத்து போறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறது இல்லை. பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது அந்த நேரம். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இருக்கிறதால ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி தலைவலி வருது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது. எவ்வளவு சங்கடமா கூட இருக்கட்டுங்க, இந்த நேரம் திருவண்ணாமலையில கிரிவலம் போயிட்டு வரவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். சூரியனை கண்ட பனி மாதிரி பல பிரச்சனை மறையக்கூடிய அமைப்புங்கிறது திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். அதுக்குமே சிம்ம ராசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது, கிரிவலம் மேற்கொண்டு வர்றது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். சிவாம்சங்க. சிம்மராசிக்காரங்க சிவாம்சத்தின் ஒரு சாரம். அதனால நீங்க தொடர்ந்து சிவ வழிபாட்டை மறந்துடாதீங்க. திருவண்ணாமலை கிரிவலத்தையும் மறந்துடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லதுதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அமைப்பு பல தோஷம் குறையுது. குருவோட பார்வை இருக்கிறதாலே நல்ல பலன் தான். விலகி போனவங்க வீடு தேடி வருவாங்க. நல்ல செய்தி காதல விழும். குருவோட பார்வை இருக்கிறதால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல மாற்றம் தான். என்ன ஒன்று, இந்த நேரம் பண்டிகை காலமாக இருக்கிறதால கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனால் செலவை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வந்துடும். 2ஆம் இடத்துல சூரியனும் மன உளைச்சல கொஞ்சம் தருவார். கோபமான வார்த்தையை பேச வைப்பார். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சர்ம சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிம்மராசி அன்பர்களுக்கு தரக்கூடிய நேரம் தான். அதனால சர்ம உபாதைகள்ல இந்த நேரம் கொஞ்சம் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே மனக்குழப்பத்தை கொடுக்கும். தைரியமா செய்யப்பட வைக்காது. அதனால போராட்டம் இல்லாமல் இருக்கணும்னா மனசை கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் ஒரு ரிலாக்ஸாக ஒரு பொறுமையாக எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். முடிவெடுக்க முடியல, கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டு செய்யலாம். வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது தான். இதனால் சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தைகளோட நிலையில பாதிப்பு இல்லை. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆயுள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. செவ்வாய் பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நேரம் தான். முயற்சி வீண் போகாது. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். சகோதர வகையில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில மனசாபம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் மனசாபங்கிறது இல்லை. நல்ல பலன் தான். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் இருக்கிறதால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சு தருவீங்க. வியாபாரம் தொழில் தடை நீங்குது. பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது. சந்தோஷமும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி ஒரு விஷயம் குழப்பமா இருக்குதுன்னா அந்த விஷயத்தை எடுக்கிறது வேண்டாம். வெறிய குருவோட பார்வை இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். எதிர்பார்க்கறது நடக்கும். நெருக்கடி நீங்குது. செய்யற செயல்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்குமே அற்புதமான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம்.
மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. சிம்மராசி அன்பர்கள் இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், குலதெய்வ அனுகிரகம் தான் உங்களுக்கு கூடவே இருந்து காக்குது. அதனால குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. கண்டிப்பா குலம் தலைக்கும். நன்றி நண்பர்களே.